ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு ரிசார்ட்டில் நடந்த ஒரு கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசார்ட் ஒன்று 2015ஆம் ஆண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் சந்தனப்புரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில். நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்த ரிசார்ட் வந்து நாளடைவில் என்னமா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வர்ற கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை வந்து படிப்படியாக குறையுது. அப்படி குறைஞ்சி ஸ்லோவாக ஓடிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் அந்த ரிசார்ட் ஓனர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிஸ்னஸ் மட்டுமே இது பண்ணால் நமக்கு லாபம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கால்நடைகளை எடுத்து விட்டு வளர்க்கலாம். அதுபோக நமக்கு இருக்கிற லேண்டில் வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு வராரு. அப்படி வந்து அவர் அதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமாக வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், தம்பதிகளாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ரிசார்ட்லேயும் வேலை பார்த்துக்குவாங்க, இங்கேயும் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற 2 in 1 பர்பஸுக்கு அவர் ஆள் தேடுறாரு. அந்த டைமிங்கில் அவங்களுக்கு வந்து ஒரு தம்பதியினர் வந்து செட் ஆகுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு தம்பதியினர் தான் அவங்க. அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்காங்க. 10 வயது, 12 வயது, 1.5 வயது அப்படிங்கிற தரத்தில் 3 குழந்தைகள் இருக்காங்க. இதில் அந்த 10 வயது 12 வயது ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, இந்த ரெண்டையும் அவங்களோட மாமியார் வீட்டில் வச்சு படிக்க வச்சுட்டு அவங்க அந்த 1.5 வயது கை குழந்தையோட அவங்க வந்து அந்த ரிசார்ட்டுக்கு வேலைக்கு வராங்க. இவங்க வேலைக்கு வந்து நல்லபடியாக வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அவங்க மனைவி வந்து ரிசார்ட்டில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பார்த்துக்கிறாங்க. கணவன் வந்து அவங்க வயக்காட்டில் போய் அந்த வேலைகளை அவர் பார்த்துக்கிறாரு. இப்படி இருந்துட்டு இருக்கிற டைமிங்கில் அந்த ரிசார்ட்டோட மேனேஜருக்கும் அந்த லெஜி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கும் ஒரு சின்ன இல்லீகல் அஃபேர் ஆகுது. இதை வந்து ரிஜோஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கடைசி வரை தெரியல. அவர் சாகும் தருவாயில தான் அதை தெரிஞ்சுக்கிறாரு. அது தெரிஞ்சு அவர் கண்டிக்கும் போதே அவரோட மரணம் நிகழ்ந்தது. ஒரு அப்பாவியான ஒரு கணவருக்கு நிகழ்ந்த ஒரு கொடூரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2019ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி இந்த லிஜிங்கிற பெண் வந்து தன்னோட கணவர் காணோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி போலீஸும் வந்து அங்கே ரெசார்ட்டில் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க. எப்போ காணாமல் போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அக்டோபர் 31ஆம் தேதி சாயந்தரம் வாக்கில் அவர் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு போனவர் நைட்டு வீடு திரும்பலை. நைட்டு வந்துடுவார், லேட் ஆனாலும் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி நான் அவரை எதிர்பார்த்தே காத்திருந்தேன். ஆனால் அவர் வரவே இல்லை. அவர்கிட்ட ஃபோன் இல்லாதனால என்னால் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்மணி வந்து ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த தகவலின் அடிப்படையில் போலீஸார் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்கள்ட்டையும் அங்கே வேறு எதுவும் சிசிடிவி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான இதுகளெல்லாம் செக் பண்ணி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல போலீஸுக்கு. இது நடந்துட்டுருக்கு. இதுக்கு மறுநாளும் போலீஸ் தேடி வராங்க. தேடி வரும்போது அவங்க இன்னும் டீப்பாக இறங்கி தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னே இந்த பெண் வந்து அங்கேருந்து தலைமறைவாகிறாங்க. மறுநாள் இந்த ரிஜோஸோட சொந்தக்காரங்க வந்து என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஜியும் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த 2 பேரும் மிஸ்ஸிங் அப்படிங்கிற இதை வச்சு போலீஸ் வந்து அந்த ரிசார்ட்டில் திரும்பியும் வந்து நல்லா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் மோப்பநாயையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. மோப்பநாயை வச்சு அந்த அவங்களோட திங்ஸை வந்து நல்லா ஸ்மெல் பண்ண வச்சுட்டு அந்த ரிசார்ட்டில் தேடி பார்க்கும்போது அந்த மோப்பநாயானது அந்த ரிசார்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவே உள்ள ஒரு இடத்துல தண்ணி தேக்கி வைக்கிற ஒரு சின்ன குட்டை போல உள்ள ஒரு இடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட இடத்த சுற்றி வருது. அது அப்படி சுற்றி வர்றதை பார்த்த காவல்துறையினர் வந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த இடத்த தோண்டுறதுக்கு ஆட்களை வர சொல்லி தோண்டி பார்க்குறாங்க. அந்த நேரம் அந்த ஊர் மக்களும் அந்த இதை சுற்றி நிற்கிறாங்க. அவங்க கண்ட காட்சியை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் எரிந்த நிலையில் சடலமாக கிடக்கிறாரு. பாதிக்கு மேலே எரிந்த நிலையில் இருக்கிற சடலத்தை தான்
பார்க்குறாங்க. போலீஸும் சரி, அந்த ஊர் மக்களும் சரி அதிர்ந்து போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காணோம்னு தேடிட்டு இருக்கோம். இங்கே ஒரு நபர் கிடக்குறாரு. அப்போ அந்த பெண் எங்கே அப்படிங்கிற மாதிரி நல்லா தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போதே அங்கே ரிசார்ட்டில் உள்ள மேனேஜரும் மிஸ்ஸிங் அப்படிங்கிறத தகவல் போலீஸுக்கு வருது. உடனே அந்த மேனேஜர் யார் அப்படின்னு டீட்டெயில் எடுக்கிறாங்க. அவர் வாசிம் அப்படிங்கிற ஒரு நபர். உடனே அவரோட செல்ஃபோன் நம்பரை வச்சு அவர் எங்கே இருக்காருன்னு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. நவி மும்பைங்கிற இதில் மகாராஷ்டிராவில் ஒரு பிளேஸை அவர் செல்ஃபோன் சிக்னல் காட்டுது. உடனே அந்த நவி மும்பையில் உள்ள அந்த போலீஸுக்கு கால் பண்ணி மகாராஷ்டிரா போலீஸோட ஹெல்ப்பை கேட்குறாங்க கேரளா போலீஸ். அதன் பேரில் இந்த நம்பரை மகாராஷ்டிரா போலீஸ் வாங்கி அதை ட்ராக் பண்ணி அது எந்த இடத்த காட்டுதோ அது ஒரு குறிப்பிட்ட லாட்ஜ். அந்த லாட்ஜில் இவங்க இருக்காங்கங்கிற தகவலை போலீஸார் இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸார் இவனை பிடிக்கணும் அப்படின்னா இவனோட ஃபேமிலியை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விசாரித்து எல்லாம் இது பண்ணி வரும்போது வசீமோட தம்பியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கேருந்து டீட்டெயில் கொடுக்குறது இவங்க தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால வசீமோட தம்பியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கும்போது நவம்பர் 9ஆம் தேதி வசீம் அங்கேருந்து ஒரு வீடியோ கேரளா போலீஸுக்கு சென்ட் பண்ணுறாப்புல. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்கள விட்டுருங்க, நான் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுக்குறாரு. உடனே போலீஸார் அங்கேருந்து ஸ்பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நவி மும்பை அப்படிங்கிற அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி போய் அவங்க ரீச் ஆகிற டைமில் ஆல்ரெடி அங்கே மகாராஷ்டிரா போலீஸ் அந்த லாட்ஜில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மகாராஷ்டிரா போலீஸ் அங்கே பார்த்தோன்னே கேரளா போலீஸ் ஷாக் ஆகி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த நபர் இங்கே பாய்சன் சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலை கொடுக்குறாங்க. அங்கே உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவங்க அந்த வசீம், லிஜி அப்புறம் ஒரு சின்ன குழந்தை, அந்த 3 பேரையும் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த டாக்டர்ஸ் அவங்கள செக் பண்ணி பார்க்கையில் அந்த 3 வயசு குழந்தை மட்டும் இறந்து போயிடுது. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே கோமாவில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் டாக்டர்ஸ் காப்பாற்றிடுறாங்க. 20 நாளுக்கு அப்புறம் இவங்க கண்முழிச்சு பார்க்கும்போது இவங்களை மகாராஷ்டிரா போலீஸ் கஸ்டடியில் எடுத்து இவங்களை விசாரிக்கிறாங்க. இவங்க மேலே கேஸ் போடுறாங்க. என்னென்னு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன குழந்தைய விஷம் வச்சு கொன்னதுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அது ட்ரையல் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணையில் வசீமோட கன்ஃபெஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் வரைக்குமே எந்த ஒரு அஃபேருமே இல்லாமல் தான் இருந்திருக்கு. நாட்கள் போக போக இவர் ரிஜோஸ் அங்கே பண்ணையில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிற அதே டயத்தில் இவங்க லிஜி ரிசார்ட்டில் உள்ள ஒவ்வொரு ரூமும் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் உண்டானதாகவும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது ரிஜோஸுக்கு குடிக்கிற பழக்கம் இருந்ததுனால வசீம் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ரிஜோஸுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துட்டே இருக்கார். அவருக்கு ஒரு டவுட் வந்தால் கூட சரி நம்ம மேனேஜர் நம்ம நல்லா வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம டயர்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக வாங்கி கொடுக்குறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவரும் அவர் வாங்கி கொடுக்குறத குடிச்சிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிறாரு. ஆனால் ரிஜோஸுக்கு தெரியாது இவர் ஏன் வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஏன்னா இவரை வாங்கி கொடுத்து இவரை மட்டையாக்கிட்டு இவர் கூட சேர்ந்து அவர் குடிக்கிற மாதிரி இது பண்ணி இவரை மட்டையாக்கிட்டு அவர் லிஜியோட ஜாலியாக இருக்கிறதுக்காகத்தான் இவருக்கு வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே தெரியாத ஒரு அப்பாவி கணவராக தான் ரிஜோஸ் இருந்திருக்காரு. இது நாட்கள் போக 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 இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் ரிஜோஸ் நல்லா குடிச்சிட்டு மட்டையாகிடுறாரு. மறுநாள் காலையில் நேரத்தோடு எந்திரிச்சிடுறாரு. அவர் எந்திரிச்சு வெளியே பார்க்குற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லிஜியும் வசீமும் ஒரு ரூம்லேருந்து வெளியே வராங்க. அவங்க 2 பேரும் வெளியே வர்றதை பார்த்த ரிஜோஸுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. உடனே கோவத்தில் போய் வசீம் கிட்ட சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடுற அந்த டயத்தில் வசீம் இவரை கடுமையாக தாக்கிடுறாரு. ஆல்ரெடி குடிபோதையில் அரை மயக்கத்தில் எந்திரிச்சு வெளியே வந்தவரை இவரை அடித்த அடியில் அவர் மயங்கி கீழே விழுந்துட்டார்.
மயங்கி விழுந்த ரிஜோஸை வந்து வசீம் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சி, அங்கே இருந்த மண்ணெண்ணெயை எடுத்து இவர் மேலே ஊற்றி கொளுத்திடுறாரு. அதனால ரிஜோஸ் வந்து இறந்து போனார் அப்படிங்கிறது இவரோட கன்ஃபெஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குழியை தோண்டி அந்த குழியில் இவரை போட்டு மூடி அதை அந்த இடத்துல தான் மோப்ப நாய் வந்து சுற்றி வந்து இவங்க பாடியை வந்து ஸ்டார்டிங்கில் போலீஸ் வந்து கைப்பற்றினது அந்த இடம் தான். இந்த இவ்வளவும் சம்பவம் நடக்கும்போது லிஜி வந்து அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சாதாரணமாக நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்ன ஒரு மனைவி அப்படின்னு பார்த்தீங்களா? எந்த ஒரு தவறுக்கும் தண்டனை கிடைச்சே தீரணும். இன்னும் இந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் வரலை. டீட்டெயில்ஸ் கிடைச்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.